கோயிலில் பிராமணன் தான் தீவார்த்தனை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் எப்படி கோயிலுக்குள்ளார போனான்? அவனுக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? அப்போ எனக்கே ஒரு பெருமிதம் வந்து, இப்போ நாம் நான் யாருன்னு சொல்கிறது இப்போ நம்ம கூச்சப்படவே வேண்டியதில்லை. எங்களது சமயம் ஆசீவகம், இந்து அல்ல. நான் இதே லெஸ்பியன்னா என்னான்னு வளர்க்குறதுக்கே கூச்சமாக இருக்கு, கேன்னு என்னான்னு வளர்க்குறதுக்கே கூச்சமாக இருக்கு. ஒரு ஒரு சமூகம் சிறக்கணும்னா அந்த ஒழுக்கம் மிக அவசியம். இதெல்லாம் அடிப்படை கோட்பாடுகளை விட்டுட்டு கெடுக்கணும்னு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் யூதன். நாம் சாகுறோம், செத்துட்டு நம்ம ஈமக்கரியம் பண்ணுவாங்க. அதில் ஒரு பானையில் ஓட்டை போட்டு அதை பெண்ணத்தை சுற்றி வர்ற மாதிரி இருக்கும். அது நிகழ்வு. அது எதுக்குன்னா தமிழ் சமூகத்தை வச்சு தான் 12 ராசிகள் இருக்குது. எல்லாருமே ராசி தான் வச்சுட்டு இருக்காங்க. எல்லோருமே உலகம் பூரா அந்த ராசிகள் அறியப்பட்டிருக்கு. அதை வச்சு தான் அவங்களும் இயங்குறாங்க. ஆனால் அதுக்கு மூலம் யாருன்னா தமிழர்கள். இயற்பியல் நிபுணர், சொல்ல ஆய்வுகளில் வல்லுநர், நம் குடி வரலாற்றை மீட்டெடுத்த பெருந்தகை முனைவர் ஆய்வறிஞர் திரு வே. பாண்டியன் ஐயா அவர்களை இந்த புத்தக வெளியீட்டு விழாவை சிறப்பித்து பேச அன்புடன் அழைக்கிறேன். நாம் வெளியிடுற முதல் நூல் இது. இன்னும் தொடர்ந்து இனிமேல் நூல்கள் வெளிவரும். நமது ஒவ்வொரு விழா பற்றியும் கூட, அந்த விழாவை ஏன் கொண்டாடுறது, கார்த்திகை தீபம் எதுக்கு, அதனுடைய முழு வரலாறு சொல்கிறது, அப்புறம் பொங்கல் பண்டிகை அதனுடைய முழு வரலாறு சொல்கிறது, மற்ற பண்டிகைகள் எல்லாம் அதை பற்றியெல்லாம் தனித்தனி நூல்கள் வெளியிடுறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். தொடர்ந்து நூல்கள் வெளிவந்துக்கிட்டு இருக்கோம். உலகத்தில் என்ன நடக்கிறது பூரா நம்ம பின்பற்றி தான் யூதன் நடத்திக்கிட்டு இருக்கான். அதாவது உலகத்தில் அதை ஏன் சொல்ல வர்றேன்னா, யூதனை பொறுத்தவரை தமிழர் யூதன் 2 பேர் தான் இருக்கிறோம் ஆச்சுங்களா. அப்போ உலகத்தில் இருக்க எல்லாரையும் அழித்தா தமிழை அழிக்கிற மாதிரி தான். அதனால தான் என்ன பண்ணுறான்னா, அவங்களுக்கு ஒழுக்கம் இல்லைங்க. அதாவது இந்த குமரி அழியும் போது அதிலிருந்து தப்பி போனவன் தான் நோவா, நாவாய்க்காரன். அதான் நோவா. அவன் போயிட்டு அந்த கப்பல் போயிட்டு, அவன் கப்பல் கட்டினான ஒழிய அவன் ஓட்டலை. ஏன்னா அது பெரிய கப்பல், ஆடு மாடுகள்லாம் ஏற்றிக்கிட்டு தான் போகிறான்றதால அப்போ தண்ணி முழுகுது. சரி, இப்போ முழுகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கப்பல் கட்டிக்கிட்டான். திருப்பி அது தண்ணி வடிஞ்சிட்டா திருப்பி நம்மளுடைய ஹேபிடேஷன் வந்துடலான்ற மாதிரி தான் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஆனால் அந்த கப்பல் அந்த காற்று அந்த இதில் தானாக அடிச்சுக்கிட்டு போயிட்டு அரரட்டு மலையில் தான் போகுது. அப்போ தண்ணி வடிஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த பக்கம் வெளியே வருது. இந்த குமரியில் குத்துனதால் வடது பக்கம் மேலே வருது. மேலே தண்ணி வடிஞ்சிக்கிட்டே வருது. வடியும் போது இந்த கப்பல் போயிட்டு அரரட்டு மலையில் போய் செட்டில் ஆகுது. அது 2 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குங்க. அப்புறம் அப்படி தான் அவங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தாண்டி போகிறாங்க. ஏன்னா இந்த பக்கம்லாம் கடலாக இருந்த பகுதின்றதால அங்கே போயிட்டு அந்த 8 பேரை கொண்டு தான், அதாவது 3 பிள்ளைகள், ஆணும் அவங்க கணவன் மனைவி, இவன் அப்பா 8 பேர் தான். அந்த 8 பேரை வச்சுக்கிட்டு தான் அவங்க யூத முழு சமுதாயம் உருவாகிருக்குன்றதால அவங்கக்கிட்ட ஒழுக்கம் கிடையாது. அவங்க உருவான விதம் அப்படின்றதால இப்போ அவன் என்னன்னா, நாம் ஒழுக்கத்தோடு வாழ்கிறோம். இது எல்லாமே நமக்கு நல்லா இருக்குது. அது குடும்பங்கள் ஒழுங்காக இருந்தால் தான் கலாச்சாரம் சிறக்கும், நம்முடைய வாழ்க்கையும் சிறக்கும், நல்ல நிகழ்ச்சிகள் நடக்குன்றதால அவன் அதை புரிஞ்சுக்கிறான். அதனால் நம்மளையும் அவனை போல் ஆக்கணுன்றதுக்கு தான் அவன் இப்போ இந்த அழிவு கலாச்சாரத்தை கொண்டு வரான். இப்போ இது நம்முடைய வாழ்வியல் முறைக்கு வித்திட்டவர் யாருன்னா பலரும் சொல்லலாம். ஆனால் பெரிய பங்களிப்பு செஞ்சவர் முருகன். அவர் தான் ஆசீவகம், அதாவது சமணம். அவர் சொல்லும்போது சமணம்னு அவர் தொடங்குறாரு. அமணம் சமணம்ன்றது அது விஷ்ணுவால் ஆசீவகம் என்ற பெயரை பெறுகிறது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க, அதாவது பங்களிச்சிருக்கிறாங்க. அப்படி வந்தது. இப்போ இந்த 7ன்றது மனித வாழ்க்கையின் 7 பரிமாணங்களை தான் அவர் சொல்லியிருக்காரு. முதல்ல கரும்பிறப்பு, அது 12 வருஷம். அதுக்கப்புறம் நீளம் 2வது, பச்சை 3வது. அது ஒன்று பார்த்திங்கன்னா 24 வயசுலேருந்து பச்சை தொடங்கும். அது என்னென்னா, பச்சைன்னா விவசாயத்தை குடிக்குது, மனிதனுமே அந்த மனித குணம் பெருக்குதுன்றதுக்காக அது எல்லாம் அந்த மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் சிவப்புன்றது உழைப்பை குறிக்கிறது. அதன் பிறகு உழைப்பால் பெற்ற செல்வத்தை அந்த மஞ்சள் குறிக்கிறது. அதன் பிறகு 60 வயசுக்கு மேலே நாம் ஞானம் அடைகிறோம். அதுக்கப்புறம் 84 வயசில் நாம் நம்முடைய நம்முடைய வாழ்க்கை இறுதியாகிறது. அதுக்கப்புறம் நம்ம 100, 110 கூட வாழலாம். இப்போ இந்த 7 வாழ்க்கையின் பருவங்களை சொன்னது முருகன் தான். இப்போ வாழ்வியல் திருமணம்ன்றதையும் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனாக கொண்டு வந்துடும் முருகன் தான். அது
திருமணம் தொடங்கியது சிவன் காலத்திலே தொடங்கிடுச்சு. ஏன்னா காட்டு மிராண்டிகளாக இருந்தபோது அதனால் இருந்த சமூக அவலங்களை எல்லாம் பார்த்துட்டு சிவன் தான் முதல்ல ஒரு கல்யாணம் அப்படின்ற பேர் தான் அதுக்கு ஆதாரம். அது மருந்தரைக்கிறது அப்படின்னு சொல்கிறது அவர் தான் தொடங்குறாரு. அதை அந்த இன்ஸ்டியூஷனை வந்து ரொம்ப முழுமையாக வளர்த்தெடுத்து கொண்டு வந்தவர் வந்து முருகன். அவர் திருமணம் அப்படின்றார். கல்யாணம் என்பது இருமணம் சேரும் திருமணம் என்று முடித்தது வந்து முருகன் தான். முருகன் வந்து அக்னி தேவன். ஆனால் முருகன் அக்னியை வச்சுக்கிட்டு திருமணம் பண்ணலை. ஆனால் முருகனை நினச்சி நாம் அக்னியை வச்சுக்கிட்டு திருமணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் அந்த பண்பாட்டு திருமணங்களை நாம் கடைப்பிடிக்கிறப்பெல்லாம் பகுத்தறிவுன்றலாம் சொல்லிட்டு இந்த திருமண முறையெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அது மேடையில் வந்து அப்படியே வந்து ஒப்பந்தம் போட்டுக்கிற மாதிரிலாம் இருக்காங்க. அது இது இல்லை. நம்முடைய பண்பாட்டு திருமணங்கள் பழையபடியே தொடர வேண்டும். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பகுத்தறிவெல்லாம் வந்து அறிவில்லாதவர்கள் பேசிய பேச்சு தான் அந்த பகுத்தறிவின் ஆட்சி. ஆக இந்த வாழ்வியலை சிதைக்கத்தான் லெஸ்பியன் இதே லெஸ்பியன்னா என்னான்னு வளர்க்குறதுக்கே கூச்சமாக இருக்குது. கேன்னு என்னான்னு வளர்க்குறதுக்கே கூச்சமாக இருக்குது. நீங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நினைக்கிறேன். கே, அப்புறம் பைசெக்சுவல், அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டரை வச்சுக்கிட்டு இவங்க இதெல்லாம் கதை கட்டியிருக்காங்க அப்படின்னு இப்படி ஒரு வாழ்வியல் அவன் திணிக்கிறான் பாருங்கள். ஒரு ஒரு சமூகம் சிறக்கணும்னா அந்த ஒழுக்கம் மிக அவசியம். இதெல்லாம் அடிப்படை கோட்பாடுகளை விட்டுட்டு கெடுக்கணும்னு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் யூதன். அவன் வந்து நான் கெட்டு போட்டேன், நீ மட்டும் இப்படி நல்லா வாழறது, நீ எங்களை போல தான் இருக்கணும் அப்படின்றத அவங்க திட்டம். அதனால தான் உலகளாவிய அளவில் இந்த எல்ஜிபிடி அப்படின்ற ஒரு புது வாழ்வியலை அவன் கொண்டு வரான். அதனால தான் இப்போ நமக்கு வந்து முருகன் வாழ்வியலை உருவாக்கும் போது அவர் வந்து வானவில்லைத்தான் அடிப்படையாக வச்சு தான் எடுக்கிறார். வானவில் வந்து கைவாள் போல் இருக்குது. அப்போ கைவாள்லாம் பழங்காலத்தில் கைவாள் வந்து வளைவாக இருக்கும். அது கைவாள், அதுதான் வானவில். அதாவது வாழ்க்கை வண்ணமயமானது. கருப்பு, நீலம், பச்சை, சிவப்பு, மஞ்சள், வெள்ளை, டிரான்ஸ்பரன்சின்ற வண்ணமயமான வாழ்க்கை அது. அந்த வண்ணமயம் எங்கேருந்து எடுக்கிறாருன்னா வானவிலிருந்து எடுக்கிறார். அது வந்து கைவாள். இந்த கையை தூக்கி எங்கே போட்டுனா வாழ்க்கை. அப்புறம் ரகரத்தை உருவாக்குறாரு. ஏன்னா வாழ்க்கைன்னா வாழ் தான் ஞாபகம் வரும். அது சிறப்பு ரகரத்தை முருகன் தான் உருவாக்குறார். அதனால் அது வந்து ரகரம் என்பது முருகன் உருவாக்கிய ஒரு சத்தம். அது வந்து ரகரம். அது வந்து வாழ்க்கையை வந்து வாழ்க்கையாக மாற்றுறதுக்காக அவர் உருவாக்குனது இந்த பண்பாடு சார்ந்த ஒரு வாழ்க்கை. நம்ம ஒரு இதுலேயுமே நமக்கு வந்து ஒவ்வொரு சடங்குலேயுமே நமக்கு அதில் நிறைய அர்த்தங்கள் இருந்துட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்பேன். நான் அடிக்கடி சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நாம் சாகுறோம், செத்துட்டு நம்ம ஈமக்கழியம் பண்ணுவாங்க. அதில் ஒரு பானையில் ஓட்டை போட்டு அதை வந்து பெண்ணத்தை சுற்றி வர்ற மாதிரி இருக்கும். அது நிகழ்வு. அது எதுக்குன்னா, தாயின் பனிக்குடம் உடைந்து குழந்தை பிறக்கிறது. இப்போ நீங்கள் என்ன ஆகுறீங்க, நீங்கள் பெரிய உயரத்துக்கு போகிறீங்க. சாவு, பெரிய உயரத்துக்கு போகிறீங்க. அதுதான் அது. அதாவது இதுவரை மனிதனாக இருந்த நீ இப்பொழுது தெய்வமாக பிறக்கிறாய். அதுதான் வந்து இரண்டாம் பிறப்பு என்பது. அதுக்கு தான் அந்த சட்டியை உடைக்கிறாங்க. சட்டியை உடைக்கிறது இது என்னென்னா, இதுவரை மனிதனாக இருந்த நீ இப்போது ஒரு தகுதி மாற்றத்தில் இதில் தங்க இது வைப்பாங்க. இல்லாட்டி போனால் நாமெல்லாம் வசதி இல்லாததால் நம்ம ஒரு நாணயத்தை வைப்போம் நாம் தலையில் வைக்கிறது. அது ஒரு தகுதி உயர்வு, பட்டம். அதாவது இதுவரை மனிதனாக இருந்த நீ இப்போ அடுத்த தகுதி, நீ கடவுள் என்ற தகுதியை அடைகிறாய் அப்படின்றத தகுதி உயர்வு தான் இப்போ வந்து. அதுதான் நீங்கள் வந்து அந்த பானையை உடைக்கிறது வந்து நீங்கள் வந்து மீண்டும் பிறக்கிறீர்கள். எப்படி? முன்ன தாயின் பனிக்குடம் உடைந்த மனிதனாக பிறந்தீர்கள். இப்போது சாவின் மூலம் இந்த பானை உடைத்து அந்த சடங்கு செய்வதன் மூலம் நீங்கள் கடவுளாக பிறக்கிறீர்கள் அப்படின்றது. ஸோ அதுதான் அந்த சட்டியை உடைக்கிறது. அப்போ நம்ம ஒன்றுலேயும் எவ்வளோ கூர்மையான சிந்தனை இருக்குதுன்னு பாருங்க. இது கலாச்சாரன்றதை பற்றி பேசிக்கிட்டு ஆச்சுங்களா. நம்ம ஒன்று சாவுலே கூட எப்படி நாம் பண்ணுறோன்னு பாருங்க. அப்போ ஒவ்வொரு சடங்குலையுமே ஒன்றுலேயுமே நமக்கு வந்து ஒரு அறிவார்ந்த சடங்குகளாக இருக்குது. எல்லாம் ஏதோ ஒரு ரேண்டம், இது ஏதோ ஒன்று மூடத்தனத்தில் பண்ணுறதுலாம் கிடையாது. இவங்க சொன்ன மாதிரி என்னன்னா, நம்ம கடவுளரை பற்றி எனக்கே அந்த இது உண்டுமா,
கடவுளர் வந்து நான் முன்ன ஆய்வு பண்ணுறதுக்கு முன்னாடி யாராவது கேட்டிங்கன்னா நீ ஏன்னா இந்துன்னு சொன்னால் எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா முஸ்லீம் தான் கேட்பான் நம்ம வீட்டை வந்து ஆச்சுங்களா. ஏன்னா அவங்க கடவுள் இப்படி இருக்காரு இப்படி இருக்காரு, உங்கள் ஐயப்பன் யார், இதெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்கள் சிவன் கதையெல்லாம் கேளுங்க, எப்படி பிறந்தாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம சொல்ல முடியாது. ஒன்றுமே விஷ்ணுவும் சிவனும் இப்படிலாம் கதை பண்ணி வச்சுருக்கான் பிராமணன் ஆச்சுங்களா, சொல்ல முடியாதுங்க. அப்போ தான் எனக்கு வந்து ஒரு எரிச்சல் வந்தது. நாம் யார்? பிராமணன் கோயிலில் பிராமணன் தான் தீவார்த்தனை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் ஏன் அங்கே இருக்கிறான்? அவன் வித்தியாசமாக இருக்கான், அவன் வெள்ளையாக இருக்கான், அவன் நம்ம இனம் இல்லை வேறு இனம், அவன் எப்படி கோயிலுக்குள்ளார போனான்? அவனுக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? இதெல்லாம் நான் ரொம்ப ஆசைவசப்பட்டு தான் நான் வந்து இல்லை அதை ஆய்வு பண்ணணும்னு இறங்கும்போது தான் நாம் நம்மை அறிதல் அப்படின்றதுக்கு தான் நான் வந்து அதுக்கு ஒரு முயற்சியை தொடங்கினேன். அது இறைவனுடைய அருள் இருந்ததால் அது ரொம்ப சிறப்பாகவே அந்த ஆய்வு போயிடுச்சு. அதனால் இப்போ நம்ம வந்து யாரும் கூச்சப்பட, முருகன் யாருன்னா என்னென்னமோ கதை சொல்லி வச்சுருப்பான். எந்த கடவுளுக்கும் நீங்கள் வந்து இப்போ நான் வந்து இந்த புதிய விளக்கங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆதாரத்தோடு அதுக்கு முன்னால் நம்ம சமயத்தை பற்றி பேசுனா நமக்கு அசிங்கமாக தான் இருக்கும், யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. அப்படி தான் இருக்கும் கதைகள்லாம் இருந்தது. அதையெல்லாம் விட்டுட்டு இப்போ எங்கள் கடவுள் யாருன்னா, எந்த காலத்தில் வாழ்ந்தார்கள்? முருகன் 10,000 வருஷம், விஷ்ணு 3800 வருஷம், ராவணேந்திரன்லாம் எல்லாருக்கும் தெரியும் 7500 வருஷம், கிருஷ்ணன் எல்லாருக்கும் தெரியும் 5000 வருஷம். அதெல்லாம் தெரிஞ்சது. தெரியாது வந்து இந்த 2 முக்கியமானது வந்து அதை மீட்டெடுத்து அப்போ எனக்கே ஒரு பெருமிதம் வந்து. இப்போ நாம் வந்து நான் யாருன்னு சொல்கிறது இப்போ வந்து நம்ம கூச்சப்படவே வேண்டியதில்லை. எங்களது சமயம் ஆசீவகம், இந்து அல்ல. நான் அந்த 4 வர்ண கோட்பாடு இல்லை. 4 வர்ண கோட்பாடுனா நீ வந்து மக்களை பிரித்து ஆள்றன்னு அர்த்தம் இருக்குது. அதுவே நமக்கு ஒரு அசிங்கம் தானே. எல்லாரும் ஒன்று, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் நம்ம நாம் நினச்சிட்டு இருக்கும்போது, நாம் அப்படி வாழ வேண்டிய வாழ்க்கை இருக்கும்போது நாம் எப்படி அவங்கள வந்து இந்த 4 வர்ண கோட்பாட்டை ஏற்றுக்க முடியும்? அப்போ அதெல்லாம் விளக்கம் கொடுத்து நாம் எல்லோரும் ஒன்றுதான் அப்படின்ட்டு நம்ம எந்த நேரத்தில் இருந்தாலும், இந்தியா வந்து நான் சொல்லியிருப்பேன், விழியம் போட்டிருப்பேன், டிராபிக்கல் கண்ட்ரி. இங்கே வந்து வெயிலில் வேலை செய்கிறவன் கருப்பாக இருப்பான், நிழலில் இருக்கும் வெள்ளையாக இருப்பான். ஆனால் நீங்கள் வந்து குளிர் பிரதேசங்களே அவன் எல்லாருமே வெள்ளையாக தான் இருப்பான் வெயிலில் வேலை செஞ்சாலும். ஆப்பிரிக்காவில் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அவன் கருப்பாக தான் இருந்தாகணும். நம்மளது வந்து சப்ட்ராபிக்கல் இந்தியா, அதனால் வந்து வெயிலில் வேலை செய்யணும் கருப்பாக. அப்படி தான் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் கருப்பாக இருக்கிறாங்க. விவசாயம் செய்தவங்க கருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. அவங்க வந்து வெயிலில் வேலை செஞ்சவங்க கருப்பாக இருக்கிறாங்க, நிழலில் வேலை செஞ்சவங்க ஆசாரிகள் செட்டியார்கள் அவங்கெல்லாம் வெள்ளையாக இருக்கிறாங்க. இப்படி தான் நம்முடைய இது. பிராமணன் தவிர்த்து பார்த்தோம்னா பிராமணன் வெள்ளை வேற, அவன் வெள்ளையாகவே வந்தவன், அது ஒன்று. அப்போ நான் இந்த ஆன்மீகத்தை மீட்டெடுத்து ஒவ்வொரு கடவுளுடைய காலத்தையும் கடிச்சேன். அது வந்து வெறியானுக்கு இது திராவிடம் வந்தான், எல்லாருமே வந்து அவன் வந்து நம்மளை நீச பாசன்னு சொன்னான், இவன் வந்தான் காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னான். இது எல்லாமே என்னை வந்து அப்போ நம்ம தமிழர் யார் ரொம்ப அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் ஒரு வெறி கொண்டு இதையே யோசிக்கிறது. 15 வருஷம் கொண்டு இப்போ இவ்வளோ தூரம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். 600 விடயங்கள் மேலே போட்டுக்கொண்டது. எனக்கு வந்து அந்த சுயமரியாதைன்ற உண்மையான சுயமரியாதை இருந்ததுன்னா இதுதான், நம்மை நாம் அறிவோம். அப்படி இருந்தான் கண்ணதாசன் பாடியிருப்பார், உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம். அதனால தான் வெங்காயம் என்ன பண்ணிட்டான்னா, என்னடா நீ அந்த பையன்டா இந்த பையன்டான்னு சொன்னது என்னென்னா, நீ என்னைக்கு மேலே வந்துடக்கூடாது, நீ வந்து எப்பயுமே உன்னை தாழ்வாக நினைக்கணும். வெங்காயம் செஞ்சது அதுதாங்க. அவன் நம்மளுக்கு லிபரேட்டர் கிடையாது, அவன் லிபரேட்டரே கிடையாது. நம்மளை அடித்து வைக்கிறதுக்காக அவனுக்கும் அந்த குள்ளுகப்பட்ட இவன் இருக்கான்ல, 2 பேருக்கும் அவ்வளோ நெருக்கமான நட்பு. யார்? ராஜாஜிக்கும். அப்படி தான் இப்போ நான் வந்து 15 ஆண்டுகளில் அது ஒரு 600 விழிகளுக்கு மேலே போட்டிருக்கு. கடினமான உழைப்பு தான், இரவு பகலாக சேர்ந்து உழைத்து அது வந்து தன்னை அறிதல் அப்படின்றது தான். நான் வந்து என்னை பற்றி பெருமிதமாக நினைக்க வேண்டும். அதான் நான் சொல்ல வந்தேன். சும்மா இப்போ வந்து நம்மளை நம்ம தற்காத்துக்கிறதுக்கு நாம் ஒன்றும் இழுக்கு இல்லைன்னு சொல்ல வந்தது. ஆனால் இன்றைக்கி என்னை போல் யாரா இருக்கா உலகத்தில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துருக்கு. நம்மகிட்ட அவ்வளவு பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் இருக்குதுன்னும் போது நாம் தான் உலகின் மூத்த குடின்றதையும் கண்டுபிடிச்சிட்டோம். நம்மக்கிட்ட இருந்து தான் மற்ற எல்லா கலாச்சாரங்களும் போச்சிடணும். அது இப்போ கூட வந்து என்னென்னா, தமிழரின் ஆசீவகமும் உலக சமயங்கள் கூட யாரோ ஒரு கருத்து சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இஸ்லாம் என்பது ஈசலாமா ஆச்சா, ஆசீவகத்தின் பாலைவன வடிவம் இஸ்லாம்னு நான் வந்து முன்னாடி சொல்லியிருக்கேன். அது வந்து ஈசலாமா தான் இஸ்லாம் அப்படின்றது.
அப்புறம் இதிலேருந்து தான் நீங்கள் வந்து யாசித்திகளினுடைய அவங்களுடைய இது அதிலிருந்து தான் மற்ற எல்லாமே வருது. நீங்கள் துருக்கி மக்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி எல்லாமே கூட இங்கேருந்து தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. கிறிஸ்டியானிட்டியில் வந்து 12 அப்போஸ்தலர் இருக்காங்க இல்லைங்களா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம 12 ஆழ்வார்கள் எடுத்து தான் 12 அப்போஸ்தலர்னு நம்ம கதை கட்டி வச்சுருக்கோம் ஆச்சுங்களா. இது எல்லாமே நம்மகிட்டேருந்து திருடப்பட்டது தான். இது சைவம் அரபுலேருந்து திருடப்பட்டது தான். அப்போ அந்த 12 ஆழ்வார்கள்ன்றது விஷ்ணு அவரை சுற்றி இருக்கிற அந்த 12 ராசிகள் வந்து நம்முடைய வரலாற்றின்படி ரிஷபம், மேஷம், சிவன், முருகன், ராவணேந்திரன், மீனம், கும்பகர்ணன், இது ராமாயணம் குறித்து இது மீறி 8 இதை வந்து மகாபாரத்தை குறிக்கிற மாதிரி வரலாற்றின் அடிப்படையில் அவர் எடுத்து வந்திருக்காருன்றதெல்லாம் அதெல்லாம் மீட்டெடுக்குமே எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருந்தது. என்னென்னா 12 ராசிகளே நம்மளை வச்சு தான் இருக்குன்னும் போது தமிழ் சமூகத்தை வச்சு தான் 12 ராசிகள் இருக்குது. எல்லாருமே ராசி தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லோருமே உலகம் பூரா அந்த ராசிகள் அறியப்பட்டிருக்கு. அதை வச்சு தான் அவங்களும் இயங்குறாங்க. ஆனால் அதுக்கு மூலம் யாருன்னா தமிழர்கள், தமிழுடைய வரலாறு அப்படின்னும் போது அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது மாதிரி அப்புறம் குண்டலினி கூட நான் ஆங்கிலத்தில் போட்டிருக்கேன். குண்டலினி மீட் எடுத்திருக்கோம். அது ஆங்கிலத்தில் வந்திருக்கு. அது இன்னும் தமிழாக்கம் பண்ணிடுறேன். இன்னும் தமிழில் வெளியிடல. இந்த குண்டலினி அப்படின்றது ஒவ்வொன்றும், அதாவது மூலாதாரம், அந்த இது அது மாதிரி ஒன்று இருக்கும். அந்த மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னேயம், அப்புறம் சகசிராரான்னு இருக்கும். அது ஒரு பேர் எதை குறிக்குது, என்ன இருக்குது, 7 கிளாண்டு தாங்க. இந்த கிளாண்டை தான் குறிக்கிறது. இது அதை பற்றி நிறைய அந்த மாதிரி நம்முடைய ஆன்மீகம் வாழ்வியல் சார்ந்த அத்தனையுமே நான் வந்து அதற்காக நேரம் செலவிட்டு அதையே ஒரு முழு வாழ்வியல் எடுத்துக்கிட்டு அதை கொண்டு வந்ததில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான். நம்ம வந்து நான் யார் என்று மாறுதட்டி சொல்ல முடியும் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி தான். எல்ஜிபிடிக்கு ஏன் வானவில்லை வந்து ஒரு அடையாளமாக வச்சான்னா அது முருகனை இழிவுபடுத்தத்தான். நீ அதிலிருந்து தானே உங்கள் வாழ்வில் எடுத்தீங்க, அதே வானவில்லை தான் நான் வச்சுருக்கேன், உங்களை அழிக்க போகிறேன், உங்கள் குடும்பத்தை அழிக்க போகிறேன் அப்படின்னு அவன் கொண்டு வந்தது. எனவே அவங்க எவ்வளவு கெட்ட புத்தியில் பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது. ஆக நாம் முருகனை போற்றுவோம், அந்த கடவுளர்களை போற்றுவோம், அந்த ஒழுக்க நெறியோடு வாழ்வோம். அப்படி இருக்கும்போது தான் சமுதாயம் சிறக்கும். ஒழுக்கங்கெட்ட சமுதாயங்கள் வந்து வீழ்ச்சி கொள்ளும். இப்போ நாம் வந்து இந்த எல்ஜிபிடி கொண்டாட்டம் வர்ற தருணத்தில் இது நாம் இந்த விழா எடுத்தது காரணமே நாம் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு எதிராக போராடி நமது மக்களை காக்க வேண்டும், உண்மைகளை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம தொடர்ந்து போன வருஷம் வந்து இதெல்லாம் வேற ஒரு விழா எடுத்தோம். நாம் இப்போ இந்த வருஷம் இந்த அரங்க கூட்டம் வச்சுருக்கோம். தொடர்ந்து நாம் செயல்படும். ஒவ்வொரு வருஷமே அந்த அந்த அழுகுணி வாழ்வுகளுக்கு எதிராக நம்முடைய பண்பாட்டை பெருமைகளை பேசி ஒவ்வொரு ஆண்டும் நாம் விழா எடுப்போம், தவறாமல் எடுப்போம். நாம் அவர்களுக்கு எதிரி, யூதர்களுக்கு எதிரி ஐந்தாம் தமிழ் சங்கம் தான் ஆச்சுங்களா. ஆமாம். ஸோ அதனால் நமது கடவுளர் உருவாக்கி காத்த பண்பாடுகளை நாம் தொடர்ந்து கடைபிடிப்பது தான் அவர்களுக்கு செய்கின்ற நாம் வழிபாடு. அவங்க கொடுத்ததெல்லாம் நம்ம காப்பாற்றி வைக்கிறது தான் அவங்களுக்கு நம்ம செய்கிற வழிபாடு தான். நம்ம வழிபாடுனா கூட என்னென்னு சொல்லியிருப்போம், படையல் போடுறதுலாம் நம்ம சொல்லியிருப்போம். ராவணன்னா ஏரோப்ளைன் வைங்க, ஹெலிகாப்டர் வச்சு கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஆச்சுங்களா. முருகன்னா ஹார்மோனி குட்டி வச்சு கும்பிடுங்க, புல்லாங்கல் வச்சு கும்பிடுங்கன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதுதான் படையல். அது மாதிரி நம்ம வழிபாட்டிலையும் மாற்றங்கள் கொண்டு வந்தோம். எந்தெந்த கடவுள் எதையெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க நினச்சி பாருங்கள். சும்மா முருகன் ஏன் நீ கும்பிட்றீங்க நினச்சி பாருங்க. நீங்கள் அது வரைக்கும் நம்ம கும்பிட்டுருந்தோம், சரி அது என்ன கடவுள்? அப்போ அவங்கள ஏன் கும்பிட்டோம்னா அவங்க அவ்வளோ தூரம் நமக்கு பங்களிச்சிருக்காங்க, வாழ்க்கையை மேம்படுத்தியிருக்கிறாங்க, கரண்ட்டு கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கிறாரு, இது கிராமஃபோன் போட்டு அந்த வாய்ஸ் பதிவு, இந்த மாதிரி விஞ்ஞானிகளாக இருந்திருக்கிறாங்க. அவங்க நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ நினச்சி பாருங்கள், மம்பட்டி எடுத்துகிட்டு வேலை செய்கிறத நினச்சி பாருங்க. இப்போ நீங்கள் அதுலேருந்து எவ்வளோ தூரம் வந்துட்டோம் ஆச்சுங்களா. அந்த மாதிரி இல்லாமல் நாம் உழைப்பை குறைத்து அந்த மீதி நேரத்தை வந்து நம்ம விஞ்ஞான தேடல்கள், ஆன்மீக தேடல்கள், அந்த ஒழுக்கமான வாழ்க்கை, நல்லதே நினைத்து நல்லதே செய்து வாழ்கின்ற வாழ்க்கை வேணும்னா ஓய்வு கிடைக்கணும். அந்த ஓய்வுன்றதை வந்து விஞ்ஞானத்தின் மூலமாக நமக்கு கிடைக்குது. அது நமது வாழ்க்கையை மேம்படுத்தியிருக்குது. நம்ம இப்போ ஊருக்கெல்லாம் போக முடியாது. இதெல்லாம் இல்லாட்டி போனால் உங்கள் ஊர் விட்டு என்ன ஒரு 50 கிலோமீட்டர் போயிட்டு வருவீங்க, அவ்வளோதான் இல்லைங்களா. எங்கேயும் போக முடியாது. இன்றைக்கி ஏரோப்ளைன் இருக்குது, ராவணன் கண்டுபிடிச்ச ஏரோப்ளைன் இருக்குது, கிருஷ்ணன் கண்டுபிடிச்ச பேட்டரி காரெல்லாம் கூட இருக்குது, எங்கே வேணாலும் போகலாம். அப்போ நமது கடவுளர்கள் வந்து இதையெல்லாம் நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார்கள்.
அவர்களை வழிபடுகின்ற விதம் இப்படித்தான் இருக்க வேணும். நாம் ஒன்றுக்கும் வழிகாட்டு திருவிழா நடத்திருக்கிறோம். ராவணனுக்கு நடத்திருக்கிறோம், இந்திரனுக்கு நடத்திருக்கிறோம், முருகனுக்கு நடத்திருக்கிறோம். கிருஷ்ணனுக்கு அவர் சொந்த ஊர்லேயே செம்பட்டியிலே போய் அவருக்கு நம்ம வழிபாடு நடத்தியிருக்கோம். ஸோ நாம் முறையாக 5ஆம் தமிழ்ச்சங்கம் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ செய்திருக்கிறது. நீங்களுமே எல்லாம் வந்து சிந்தனை கொடுங்க, எல்லாம் எங்களோட பங்காற்றுங்க, சங்கத்தினுடைய உறுப்பினர்களோடு இணைந்து இது செய்யலான்னு நீங்களும் ஐடியா கொடுங்க. நிறைய செய்வோம். நல்லதோர் எதிர்காலத்தை நாம் எல்லாம் சேர்ந்து படைப்போம் என்று கேட்டுக்கொண்டு வந்த உங்கள் எல்லாருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியினுடைய என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.